Hello viewers, welcome back to ROM Solution. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்க சிஸ்டத்துல வந்து Microsoft Excel, Word, PowerPoint இதெல்லாம் ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது? சம்டைம் பாத்தீங்கன்னா Word, Excel அல்லது PowerPoint இதெல்லாம் நீங்க வந்து ஓபன் பண்ணும்போது ஓபன் ஆகாது. சரியா வந்து ஒர்க் ஆகாது. இந்த சிச்சுவேஷன்ல அதை எப்படி Windows 10 and 11 வந்து எப்படி சால்வ் பண்றது? அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரை பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 11 அல்லது விண்டோஸ் 10ல் நீங்கள் ஸ்டார்ட் மெனு பட்டனை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்து ஆப் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆப் செட்டிங்ஸில் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். அதில் நீங்கள் ஆஃபீஸ் அல்லது ஆஃபீஸ் 365 சாஃப்ட்வேர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கீழே அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் 11ல் மாடிஃபை ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மாடிஃபை இருக்கும். மாடிஃபை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் ரிப்பேர் பட்டன் இருக்கும். ரீசெட்டுக்குள்ள ரிப்பேர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருப்பாங்க, இஃப் திஸ் ஆப் இஸ் நாட் ஒர்க்கிங் ரைட் we can try to repair it, the app's data won't be affected. ரிப்பேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகும். லோட் ஆகி டிக் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். கீழே வந்து ரீசெட் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் வில் பி ஃபிக்ஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.